Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 80% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில்னு சொல்றாங்க. எதனால? எப்பவுமே நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்தோம்னா அது ரிஸ்க். ஸோ நானே என்னை வந்து அடிக்கடி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் போட்டு இன்னைக்கு ஈவினிங் நான் குவிட் பண்ணேன்னு நான் காலையில் நினைக்கவே இல்லை. பட் நான் ஈவினிங் குவிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் ஃபினான்ஷியல். இவ்வளோ நாள் இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், அடுத்த மாதம் 1ஆம் தேதி நமக்கு சம்பளம் கிரெடிட் ஆகாது. பணம் இல்லைங்கும் போது தான் அந்த ஸ்ட்ரகிள் பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் சைக்கிளில் தான் போவேன். நாங்கள் ரேஷன் அரிசி தான் வாங்குவோம். எந்த ஒரு ஆடம்பர செலவும் கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்து பெருமையாக சொல்லுவேன், யுனைடெட் நேஷன் ஏஏ பண்ணுற டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம், வந்து தப்பாக ட்ரெயின் பண்ணலாம். ஏஐங்கிறது வந்து மனுஷன் மிஷினை ட்ரெயின் பண்ணது தான் ஏஐ. ஹியூமன் வந்து அந்த ஏஐ வந்து எத்திக்கலாக ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி டேட்டாவை எதையுமே பயாஸ்டாக இல்லாமல் ஒழுங்காக வச்சுக்கிட்டாங்கன்னா ஏஐ இஸ் a good place. எப்பவுமே நீங்கள் கேட்குற ஒன் மோட்டிவேஷனல் சாங், தட் ஒன் புக் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறது எப்போவுமே பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நிறைய பேருடைய கதைகள் சுவாரஸ்யமாக இருக்கும், அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் கேட்ட கதைகளில் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா அது யாரும்? ஸோ அவங்கள மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் உமனை பார்க்க முடியுமான்னு தெரில. நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அது திருப்பு முனைகளாக நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஆமான்னு தான் சொல்லலாம். ஸோ யாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. See, when nobody opens the door, build your own doorனு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளோட டேலண்ட்டை ரெகனைஸ் பண்ணல, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்கல. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வேகமாக ஓடிட்டு இருக்க இந்த வாழ்க்கை பயணத்தில் சாதனையாளர்களுடைய கதையை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்மளை ஓட வைக்கும். அப்படி இன்னைக்கு தன்னுடைய பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய படிச்சிருக்காரு. எம்பிஏ முடிச்சிருக்காரு, எம்எஸ் முடிச்சிருக்காரு, பிஹெச்டி முடிச்சிருக்காரு. 10 வருஷம் நம்மள மாதிரி ஒரு 9 to 6 ஜாப்ல இருந்துட்டு தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைஸ்கம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. மிக வெற்றியாக போயிட்டே இருக்கு. வெங்கடேஷ் ராஜாமணி அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் வணக்கம். சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல எனக்கு இதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்களோட ஸ்டடீஸ்லேருந்தே போகுமே. என்னன்னா ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க. சொல்ல போனால் நல்ல ஒரு ஐடியில் நல்ல ஒரு ஜாப், ஒரு 10 இயர்ஸ் அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஜாப். அப்போது வீக்லி அந்த வீக்கெண்ட்ஸில் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனான லைஃப் அப்ரைஸெல்லாம் கண்டிப்பாக கிடச்சிருக்கு, இவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது. அப்படி இருக்கும்போது சரி நமக்கான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த என்டர்பிரினர்ஷிப்கான இந்த ஏர்ஜ் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சிச்சு? இது நான் நிறைய வாட்டி எனக்கே கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாம், அது அப்படியே கொஞ்ச நாள் பழகி போயிடும். பழகி போய் வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணலான் இருக்கும். அப்படியே போய் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல, நம்ம பண்ணுறது உண்மையிலேயே நமக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நம்ம வேற என்ன பண்ணணும்? ஸோ இந்த கேள்வியை வந்து மாவீரன் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். ஸோ மேலேருந்து குரல் வந்துட்டே இருக்கும். எனக்கு மேலேருந்து குரல் வரல, பட் எனக்குள்ளேயே ஒரு குரல் வந்துட்டே இருக்கும். சரி நம்ம பண்ணுறது இதுதானா, இதுதான் நமக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பார்க்கும்போது கார்ப்பரேட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எனக்கு சரி இது நம்மளோட கால் கிடையாது, நம்மளோட கால் வந்து வேற அப்படின்னு தோணிச்சு. ஒரு விஷயம் நான் சொல்லணும். கோகுல் அப்படிங்கிற ஒரு மேனேஜர், நான் ஹெச்பியில் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து ஒரு வாட்டி சொன்னார், வெங்கட் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் வந்து வேற ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோட ஒரு யோசனையை கிண்டி விட்டவர்னு கூட சொல்லலாம். அந்த ஐடியா அங்கே தான் ஸ்பார்க் ஆயிடுச்சு. அங்கே தான் எனக்கு வந்து ஓகே நம்ம இது பண்ணுறோம், இது நமக்கு தெரியல நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐடியா ஸ்பார்க் ஆன பிறகு எனக்குள்ளே வந்து நம்ம ஏன் இதை ஒரு ப்ரொஃபஷனாக திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி திங்க் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த என்டர்பிரினர்ஷிப். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சார். இந்த கஃபேல ஆரம்பிச்சு சாஃப்ட்வேர் உங்களோட இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய அந்த பிஸ்னஸ்குள்ளே நிறைய ஐடியாஸ் இருக்குது. இந்த ட்ரைஸ்கமோட ஐடியாவே கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் வேர் யூ ஃபைன் அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நீட் தேவைப்படுது அப்படிங்கிறத எங்கே நீங்கள் ஃபைன் பண்ணீங்க? இப்போ அது எந்த அளவுக்கு போயிட்டு? நீங்கள் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரைஸ்க்ரம் அப்படின்னு இருக்கும். ஸோ ட்ரை அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம் அப்படிதான். ஸோ ஒரு முயற்சி பண்ணலான்னு ஆரம்பிச்சது தான் இந்த கம்பெனியே. அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவேன் யார் கேட்டாலும், ஏன் நீங்கள் ட்ரைஸ்க்ரம்னு வச்சிங்கன்னு. கார்பரேட்டில் நீங்கள் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் காமனாக படும்ல. எனக்கு பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயீஸும் பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க,
எல்லா கம்பெனிஸ்கிட்டையும் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா கம்பெனியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லையே. இன்ஃபேக்ட் நாஸ்காமோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில்னு சொல்கிறாங்க. எதனால்? எல்லாருக்கிட்டையும் ஸ்கில் இருக்குது, டைம் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, பட் ஸ்டில் ஃபெயில் ஆகுறாங்க. அப்போ என்னமோ ஒரு விஷயம் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங்கான விஷயத்தை நம்ம ஃபில் பண்ண முடியுமா? நம்ம வந்து அந்த மிஸ்ஸிங்கான விஷயத்தை ட்ரைனிங்காக கொடுத்து ஒரு கம்பெனியை நாங்கள் ஹியூமனைசிங் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஒரு விஷனை வச்சு நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணால் எப்படி வந்து கம்பெனிஸ் சக்ஸஸ் ஆகலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபைன் பண்ண ப்ராப்ளம் தான் ட்ரைஸ்க்ரம். இப்போ அது எந்த அளவுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இட்ஸ் கோயிங் குட். இட்ஸ் கோயிங் குட். 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த ட்ரைஸ்க்ரம் வழியாக நாங்கள் வந்து ஒரு பாஸ்ட் ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் டிஸ்கவர் பண்ணி ட்ரைனிங்காக கொடுத்துருக்கோம். ஓகே, எனக்கு அப்படி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிட்டு வரோம். உங்களோட ஏர்லியர் ஒர்க்ஸ் இட்ஸ் பிகின்ஸ் இன் 2007. ஓகே, அப்போ அந்த முதல் ஜாப் நீங்கள் சொன்ன அந்த முதல் ஜாப் கிடைக்கிற சந்தோஷமே தனி சார். அப்போ நமக்குன்னு ஒரு வருமானம் வரப்போகுது, பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். உங்களுடைய முதல் அனுபவங்கள், உங்களுடைய வேலை, உங்களுடைய முதல் சம்பளம், அதுலேருந்து அந்த 10 வருஷ கால பணி அனுபவம், உங்களுடைய கடைசி காலம், ஐ மீன் லைக் அந்த நீங்கள் ஜாப் குவிட் பண்ணுற டைமில் உங்களுடைய பொசிஷன், நீங்கள் ஒரு ஹியூமனா இல்லை உங்களுடைய என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் குவிட் பண்ணும்போது உங்களுடைய சேலரி பேக்கேஜ். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு இம்மெச்சூர் ஸ்டேட்டில் தான் ஆரம்பிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு ஜாப் வந்து ரொம்ப சந்தோஷம், கிடைக்குமா, நமக்கும் யாராவது ஜாப் கொடுப்பாங்களா, அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இருக்கும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது எப்படி இருக்கும்னா, ஓகே சம்பளம் வருது, அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், சம்பளம் வருது, நம்ம ஏதோ போகிறோம், பண்ணுறோம், வரோம், பட் அது நமக்கு பிடிச்சிருக்கா, நம்மளால வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆக ஆரம்பிச்சது கார்ப்பரேட்டில். ஹானஸ்டாக சொல்ல போனால் அதுக்கு 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து மேபி நம்மளோட ஸ்கில்லும் நம்மளோட ஜாப் பண்ணுறதும் பெரிய கேப் இருக்கலாம். எனக்கு என்ன ஸ்கில்லோ இல்லை எதில் நான் வந்து நல்லா பண்ணுவேனோ அதில் பெரிய கேப் இருக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே, நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் தோணலாம். ஸோ இந்த 2 விஷயமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இருந்த ஒரு எந்தூசியாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு ஒரு ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் யூஸ்வலாக டிசிஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ல டிசிஷன் எடுத்துருவேன். குயிக். எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, என்ன நீ இப்போ திடீர்னு இங்கேருந்து நான் வந்து யூஎஸ் போனோன்னா மற்ற பேரை மாதிரி ஒரு 1 மந்த் பிளான் பண்ண மாட்டேன். நாளைக்கு எனக்கு யூஎஸ் போகணும்னு நினச்சேன்னா உடனே நான் கிளம்பி யூஎஸ் போயிடுவேன். ஸோ இதை வந்து நான் ஒரு இதுக்காக சொல்லலை, அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு டிசிஷன். ஆனால் அதில் நிறைய பாசிட்டிவ் இருக்குங்களா, நிறைய நெகட்டிவ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அந்த குயிக் டெசிஷன் எப்படி எல்லா டைமும் பாசிட்டிவாக இருந்திருக்கா? கண்டிப்பாக கிடையாது. எல்லா டைமும் பாசிட்டிவாக கண்டிப்பாக இருக்க முடியாது. ஓகே, பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நான் ஒன்றா ஃபேஸ் பண்ணுவேன். ஓகே, யூ ஆர் ரெடி டு ஃபேஸ். எஸ். அப்படி தான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஜாபை ஒரு ஃபேமஸ் சேயிங் சொல்லுவாங்க, எப்போவுமே நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தோம்னா அது ரிஸ்க். ஸோ நானே என்னை வந்து அடிக்கடி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் போட்டுப்பேன். அப்படி தான் வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபைன் டே, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, காலையில் நான் போகிறேன் ஆஃபீஸ்க்கு ஃப்ரீலான்ஸராக. இன்றைக்கி ஈவினிங் நான் குவிட் பண்ணேன்னு நான் காலையில் நினைக்கவே இல்லை, பட் நான் ஈவினிங் குவிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப நாளாக இருந்த ஒரு சிந்தனைகள், இதெல்லாம் நம்ம பண்ணணும், நம்ம வெளியே வந்து ஏதாவது பண்ணணுன்ற ஒரு 9 இயர்ஸாக உங்களுக்கு ஒரு தாட் போயிட்டே இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், உடனே அதை ஒரு பிரேக் பண்ணணும். அந்த பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போதான் scrum.org அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ப்ரொஃபஷனல் ஸ்க்ரம் ட்ரெயினர் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் எனக்கு கிடச்சோன்னா சரி இந்த ஒரு லைசன்ஸை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம், நம்ம வெளியில் போய் ட்ரெயினராக ட்ரை பண்ணலாம், அப்போ அதுக்கு நம்மளாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக மார்னிங் டெசிஷன் எடுத்து ஒரு ஈவினிங் வந்து நான் குவிட் பண்ணி வெளியே வந்தேன். ஓகே, குயிக் டெசிஷன் தான். ஆனால் அந்த குயிக் டெசிஷன் தான் இந்த 8 வருஷம் அனுபவங்களில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. பட் இன் பிட்வீனில் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, நீங்கள் சொல்ல மாதிரி குயிக்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, ட்ரைஸ்க்ரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் என்னதான் நம்ம ஒரு திறமைசாலியாக இருந்தாலும் நமக்கான ஒரு ஓனான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஓன் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும், சில டெக்னிக்கல் எரர்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரைஸ்க்ரம் ஆரம்பித்த புதுசில் என்னதான் இருந்தாலும் யூ ஆர் குட் இன் தட் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பார்த்த சில சவாலான தருணங்கள் என்ன? நிறைய இருக்குது. நிறைய பேர் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு கூட சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஃபேஸில், இல்லையா உனக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸு, ஏன் நீ ஒரே நாளில் விட்டு வந்துன்ட்டு. பட் ஒரே ஒரு நாள் கூட நான் வந்து அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சதே கிடையாது.
அந்த ரெக்ரெட் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 9 இயர்ஸாக மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் நான் ஆன் ஆஃப் சடன் ஒரு டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்து வெளியில் வந்தது. பட் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் ஃபினான்ஷியல். நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், அடுத்த மாதம் 1ஆம் தேதி நமக்கு சம்பளம் கிரெடிட் ஆகாது. அது தெரிஞ்சாலும் அந்த 1ஆம் தேதி வரும்போது நம்ம கையில் பணம் இல்லைங்கும் போது தான் அந்த ஸ்ட்ரகிள் பெருசாக இருக்கும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் எதுவும் இல்லை. ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டாக நான் வந்து இஎம்ஐ போடுற ஆள் கிடையாது. எனக்கு இஎம்ஐ எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இஎம்ஐ கான்செப்ட் பிடிக்காது. ஒரு லோன் போடுற கான்செப்ட் எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த கமிட்மெண்ட் இல்லாதனால வீட்டை தானே நம்ம சமாளிக்கணும், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் பயங்கர சவால். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து நான் வாங்கிட்டு இருந்த சேலரியில் ஒரு 10% கூட எனக்கு இன்கம் வரல. 2வது சவால் வந்து உங்களுக்கு என்ன தான் டேலண்ட் இருந்தாலும், நீங்கள் சொன்ன மாதிரி உனக்கு டேலண்ட் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும்ல. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நான் நிறைய அலைஞ்சேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நான் நிறைய அலைஞ்சேன். எனக்கு டேலண்ட்ஸ் இருக்குது, எனக்கு யாராவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் டேலண்ட்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க டேரக்டர் வீட்டுக்காக போய். அதே சிமிலர் கான்செப்ட் தான் எனக்கு தெரிஞ்ச எந்த ஃபீல்டாக இருந்தாலும். என்னோட சில லைனில் இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டியூட் கிட்ட போய் இதுதான் என் ப்ரொஃபைல், நான் ட்ரைனிங் எடுப்பேன், ஐ எம் குட் அட் ட்ரைனிங் அப்படின்னு எவ்வளவோ நாக் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு டோர் கூட திறக்கல. ஸோ அதுதான் முதல் சேலஞ்ச். ஓகே, நம்ம இந்த பிஸ்னஸ் வேல நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த ஏர்லியர் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரும்போது சவாலாக இருக்கிற ஒரு விஷயமே அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் தான். முதல்ல அது ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ், செகண்ட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல்ங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இஎம்ஐஸ், லோன்ஸ் அந்த மாதிரி. செகண்ட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸுங்கிறது அவங்களுக்கான நீட்ஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்மளுடைய கற்பனைகள் இல்லை நம்மளுடைய கனவுகள் எல்லாமே ஒரு இடத்துல நீங்கள் சொல்ற மாதிரி 9 இயர்ஸ் உங்களுக்கு தேக்கி வச்ச மாதிரி பலருக்குன்னு தேக்கி வச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் பிரேக் பண்ணுங்க, இதெல்லாம் தாண்டி தான் வாழ்க்கை அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஸ்பார்க்கிங் மூமெண்ட்டாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும்? பேசுங்க, உங்கள் ஃபேமிலி கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பேசுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இது ட்ரீம், நான் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டும் ஃபேமிலி கமிட்மெண்ட்டும் ரெண்டும் பேரலாக வரும்போது ஒரு ட்ராக் மாதிரி, ஒரு ட்ராக் வந்து தள்ளி போனாலும் ட்ரெயின் வந்து கவுந்துரும். ஸோ ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் கூட வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில பேர் வந்து ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை தெரியாமல் போய் உள்ளே விழுந்துடுறாங்க. பட் ஃபேமிலி கமிட்மெண்ட் கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் சைக்கிளில் தான் போவேன். நாங்கள் ரேஷன் அரிசி தான் வாங்குவோம். எந்த ஒரு ஆடம்பர செலவும் கிடையாது. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நான் சொன்ன விஷயம் வந்து, நான் வந்து என்னோடய ட்ரீமில் அட்லீஸ்ட் ஒரு லெவல் வர வரைக்கும் நம்ம ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி கிட்ட பேசி, எனக்கு டெய்லி போயிட்டு வர ஜாப் பிடிக்கல, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கு. உங்கள் ஃபேமிலியை உட்கார வச்சு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி பேசுகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. எத்தனை பேர் ஃபேமிலி கூட உட்காந்து பேசுகிறாங்கன்னு தெரியல இந்த விஷயத்தை. பட் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதான் பண்ண போகிறேன்னு என் ஃபேமிலி கிட்ட உட்காந்து பேசினேன். கண்டிப்பாக சவால்கள் தான். ஒரு மந்த்து பிகினிங் வரும்போத லாஸ்ட் மந்த் நீ இவ்வளோ கொடுத்தியே, இந்த மந்த் ஏன் இவ்வளோ கொடுக்குற அப்படின்னு சில சவால்கள் வரும். பட் அந்த ஒரு ஸ்பார்க்கிங் மொமெண்ட்டில் நீங்கள் வந்து சரி ஓகே நம்ம ஃபேமிலிக்காக நம்ம திருப்பியும் கார்ப்பரேட் போயிடணும் அப்படின்னு இல்லாமல், இதுவும் கொஞ்ச நாள் ஆனால் சரியாக போயிடும், அந்த விடாமுயற்சியோட இருக்கும். ஆமாம், இதுவும் அவங்க பழகிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நாள் பழக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, அந்த கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டார்ட் அப், இந்த ஏர்லியர் ஸ்டேஜ். அப்படி கண்டிப்பாக நீங்கள் நிறைய சவால்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆரம்பத்துலேருந்து. பட் வாட் கீப்ஸ் யூ கோயிங்? அது உங்களை என்னைக்கு நிறுத்தவே விடாம தொடர்ந்து நம்மளை பயணம் பண்ணணும் இந்த விஷயத்துல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? பேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு பேஷனேட்டா இருக்கு, நீங்க அதை ரொம்ப லவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை விட்டுட்டு போவீங்களா? விடவே மாட்டோம். ஸோ அதுதான் நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னோட ஒர்க் மேல இருக்கிற லவ் வந்து அது சொல்ல முடியாது. நான் பண்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவாரு, when you love something what you do you don't have to work any day. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் சூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து அது நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோமா, இப்போ நீங்கள் பேசும்போது தான் 8 இயர்ஸ் ஆயிடுச்சான்னு நானே யோசிக்கிறேன். ஓகே, எனக்கு இன்னொரு விஷயம், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது பிஃபோர் 8 இயர்ஸ், நான் சொல்றது ட்ரைஸ்கிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும்ல, அந்த ப்ரொஃபைலுக்கும் இப்போ 8 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ப்ரொஃபைல் இருக்குல்ல உங்களுக்கு, அதை நீங்க கம்பேர் பண்ணி சொல்லுங்க. லைக் இன் எனி வே, லைக் த நம்பர்ஸா கூட நீங்க பேசலாம், நெட்வொர்க்கிங்கா சொல்லுங்க, என்விரான்மெண்ட்ல நீங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களால இப்போ நெட்வொர்க்கிங்ல கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, உங்களோட ப்ரொஃபைலோட வேல்யூஸ் என்னவா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் டெக்னிக்கலா பிசினஸ் அனலிஸ்டா கேட்குறேன். கண்டிப்பா. எல்லாருக்குமே ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணணும் டிஃப்ரெண்டா அப்படின்னு இருக்கும். நான் இன்னைக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு கேண்டிடேட் எனக்கு சொல்றது என்னன்னா, நான் ஏதாவது பண்ணணும், நான் ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும்.
என்னோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலும் இந்த ப்ரொஃபைலும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக என்னோட கார்ப்பரேட்டில் ஒரு ஃப்ளோரில் ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா இன்றைக்கி என்னோட ஃபீல்டில் அட்லீஸ்ட் என்னோட அஜைல் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு 10,000 பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு விசிபிலிட்டி கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ப்ளஸ் இன்கம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு டிப் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒரு கன்சிஸ்டண்ட்டான இன்கமில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் கீழே போகணுமோ அவ்வளோ தூரம் கீழே போயிட்டு தான் வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கார்ப்பரேட்டில் வாங்குறதோட ஒரு 100% 200% அதிகமாக தான் நான் சம்பாதிப்பேன். இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸை பேஷனேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தட் கிவ்ஸ் யூ ஒரு 100 times more வேல்யூஸ் சொல்லலாம். பட் ஆனால் அந்த 100% வாங்கணுன்ற ஒரு ஃபினான்ஷியல் மோட்டிவோட நாங்கள் சேஸ் பண்ணவே இல்லை எதையுமே. தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் ட்ரைஸ்க்ரம்னு நான் சொல்லுவேன். எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். ரெஸ்ட்டு வந்து அது எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதோட ரிசல்ட்ஸ். என்றைக்குமே நாங்கள் இது வரைக்கும் எங்களோட டீமும் சரி நாங்களும் சரி உட்காந்து நாங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பெருசாக இன்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. ஃபினான்ஷியல் மோட்டோ எங்களுக்கு கிடையாது. இவ்வளோ இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு நாங்கள் பண்ணது கிடையாது. நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரியில் எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், நம்ம எப்படி மோர் ட்ரஸ்டட் பிராண்டாக ஆகலாம் அப்படிங்கிறதான் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டியாவது எங்கள் டீம் கூட நாங்கள் பேசுகிற விஷயம். நம்ம எப்படி ட்ரஸ்டட் பிராண்ட் ஆகிறது இண்டஸ்ட்ரியில் இன்னும். ஓகே, டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். எனக்கு என்ன அந்த ஸ்க்ரம் மாஸ்டர், இந்த அஜைல் மாடல், இதெல்லாம் என்ன ஒரு லேமேன்ஷிப்லேருந்து நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கு? ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது இந்த கண்ணாடி பில்டிங்லேருந்து வெளியே பார்க்கும்போது என்னமோ பண்ணுறானுங்க இவனுங்க, ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அமெரிக்காக்காரங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க, இதுதான் எங்களுக்கு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கும். எங்களை மாதிரி ஒரு லேமன்ஷிப்க்கு உங்களுடைய கம்பெனி என்ன பண்ணுது, உங்களுக்கும் அந்த கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய கனெக்ட் என்ன, அது மூலியமாக அந்த கம்பெனிஸில் நடக்கக்கூடிய க்ரோத் என்ன? ஓகே, ஸோ இதில் நீங்கள் 2 விஷயமா சொல்லலாம். ஒன்று வந்து உள்ள வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் தான் கம்பெனியோட க்ரோத்துக்கு காரணம். பட் ஒரு எம்ப்ளாயும் தனித்தனியாக க்ரோத்துக்கு காரணம் கிடையாது. எல்லா எம்ப்ளாயீஸும் சேர்த்து வர எஃபோர்ட் தான் ஒரு கம்பெனியோட சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், இல்லைங்களா? ஸோ நாங்கள் பண்ணுறது 2 விஷயம். ஒன்று வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி எப்படி நீங்கள் டெக்னாலஜி அவுடேட்டட் ஒரு நார்மல் மொபைல்லேருந்து எப்படி நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரோமோ ஒரு நார்மல் வேஸ் ஆஃப் ஒர்க்கிங்லேருந்து டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஒர்க்கிங் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஒர்க்கிங் தான் நாங்கள் அஜைல்னு சொல்கிறோம். எப்படி நீங்கள் கஸ்டமரோட எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக போய் கஸ்டமரை புரிஞ்சுக்கிட்டு கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிற ப்ராடக்டை டெவலப் பண்ணுறீங்களோ அதுதான் அஜைல். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ட்ரெண்டு, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட போய் நம்மளோட ப்ராடக்டை சேல் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் கஸ்டமர்கிட்ட க்ளோஸாக பேசி கஸ்டமருக்கு என்ன வேணும், கஸ்டமரோட ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை நம்ம ப்ராடக்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை ஷிஃப்ட் பண்ணி கஸ்டமரை வந்து சென்ட்ரிக்காக பண்ணுறது தான் இந்த அஜைல். ஓகே, மக்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத டைரெக்டாக நீங்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்குங்கிறத உங்களுடைய கம்பெனி மூலமாக டெவலப் பண்ணுறதுனால அந்த கம்பெனியோடைய க்ரோத்துமே பல மடங்கு உயரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு எம்ப்ளாயி நீங்கள் ஸ்கில் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கம்பெனியில் தெரிய போகுது. ஒரு கம்பெனியவே நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க, அந்த இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸோட மைண்ட் செட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதனால பல மாற்றங்கள் நடக்குமே. எம்ப்ளாயீஸ்க்கான அந்த ஒர்க்கான ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், டைம் சேவ் ஆகும், ப்ரொடக்ஷனோட வேல்யூஸ் அதிகமாகும், அண்ட் ஆல்சோ மணியும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ கம்பெனிஸ் நிறைய பேர் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த அஜைல் மாடல், இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிறனால. இப்போ உங்கள் கம்பெனிஸோட டைப் பண்ணியிருக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்லை நம்பர்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறது சொல்ல முடியும்? நாங்கள் ஒரு 120+ கார்பரேட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் வந்து நான் பெருமையாக சொல்லுவேன், யுனைடெட் நேஷன்ஸ்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கு டெலிவர் பண்ண சொன்னாங்க ட்ரைனிங். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். ஸோ நாங்கள் ஒரு 120 கார்பரேட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 12,000+ கேண்டிடேட்ஸு ஸ்கில் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இந்த 120 கார்பரேட்ஸில் பெரிய நிறுவனமும் இருக்குது, ரொம்ப சின்ன நிறுவனம் ஸ்டார்ட் அப்ஸும் இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னாலே வந்து தே லைக் ட்ரைஸ்க்ரம் பிகாஸ் நாங்களே ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர், ப்ளஸ் நான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் வேலை பார்த்ததுனால வி நோ வாட் ஸ்டார்ட் அப் இஸ், அவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எங்களால் ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, அருமை. நிறைய விஷயங்கள் ட்ரைஸ்க்ரம் பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். சரி, ஜென்ரலான சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்கணும் ஆசைப்பேன். இந்த டெக்கீஸை பார்த்த உடனே கேட்க வேண்டிய முதல் கேள்வி எங்களை மாதிரி ஒரு லேமனுக்கு, இந்த ஏஐனா என்ன சார், இது வரமா சாவமா, இது ஒன்று தான். ஏன்னா ஸ்பெஷலி எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் ஃபெல்லோவாக இருக்கான். நீங்கள் சொல்லுங்கள்.
ஸோ ஏஐ வரமா சாபமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு மேரிட் மென் கிட்ட கேட்டால் தெரியும். ஸோ நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிறது வரமா சாபமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சில பேர் வரம்னு சொல்லுவாங்க, சில பேர் சாபம்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் ஏஐயும். நீங்கள் ஏஐ வந்து வரமான்னு நினச்சி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உண்மையிலேயே கிஃப்ட்டு. அதே நீங்கள் ஏஐ வந்து நிறைய விஷயத்தில் மிஸ்யூஸ் பண்ணலாம். அதாவது டேட்டா ப்ரீச் பண்ணலாம், ஏஐ பண்ணுற டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம், ஏஐ நீங்கள் வந்து தப்பாக ட்ரெயின் பண்ணலாம். ஏஐங்கிறது வந்து எங்கேயோ வானத்துலேருந்து குதிச்சு வந்தது கிடையாது. மனுஷன் மிஷினை ட்ரெயின் பண்ணது தான் ஏஐ. ஸோ ஹியூமன் வந்து அந்த ஏஐ வந்து எத்திக்கலாக ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி டேட்டாவை எதையுமே பயாஸ்டாக இல்லாமல் ஒழுங்காக வச்சுக்கிட்டாங்கன்னா ஏஐ இஸ் அ குட் பிளெஸிங். ஓகே, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஏஐ சாபம் தான். இன்டர்நெட் டெவலப்மெண்ட், இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியான அப்ளிகேஷன்ஸோட டெவலப்மெண்ட்னால மக்களுமே இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் ஆப்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ஸ் இந்த மாதிரி. அப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த இன்ஃப்ளூயன்சஸுமே அதிகமாக இருக்காங்க இந்த இப்போ இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நீஷ், இப்போ ஒரு ஹெல்த்து இல்லை ஃபினான்ஸ் இல்லை பிஸ்னஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீஷை உங்களை மாதிரி ப்ரொஃபஷனலாக இல்லாதவங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஏஐ கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிட்டு இல்லை ஒரு கூகுள்லேருந்து படிச்சுக்கிட்டு அது ஒரு கன்வே பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கான பாப்புலாரிட்டிஸ் அதில் அதிகமாக இருக்குது. பீப்புள்ஸ் அவங்கள மாஸ்டர்ஸாக திங்க் பண்ணுறாங்க, அவங்களுமே அவங்கள மாஸ்டர்ஸாக திங்க் பண்ணிக்கிறாங்க. அது மூலிமா நிறைய மணி ஜென்ரேட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் இதில் வந்து ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கீங்க, லைக் இந்த வே, லைக் நீங்கள் இதுக்காக படிச்சிருக்கீங்க, எம்எஸ் பண்ணியிருக்கீங்க, பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க, எம்பிஏ பண்ணியிருக்கீங்க, யூஜி இன் அண்ணா யூனிவர்சிட்டி. அப்படிங்கும்போது யோசிச்சிருக்கீங்களா, என்னடா நம்ம இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம், அவங்க ஒரு கூகுளில் இருக்க ஒரு 4 கண்டென்ட்டை படிச்சுட்டு டெலிவர் பண்ணுறாங்க, இவ்வளோ வியூஸ் போகுது, இவ்வளோ பணம் கொட்டுதே அப்படின்னு சத்தியமாக நினச்சதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பற்றி. பிகாஸ் இந்த ஷார்ட்ஸு, இந்த ரீல்ஸு போடுறவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து தப்பு கிடையாது. கண்டிப்பாக ரீல்ஸ் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இப்போ ரொம்ப க்ரோ ஆகிடுச்சு. பட் அதையே நம்ம வந்து ஒரு ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தேர் ஆர் சம் ரிஸ்க்ஸ். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, என்னோட சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டினியூஸாக ரீல்ஸ், எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டா, நமக்கு ரீல்ஸ் வருதா, நமக்கு பாப்புலாரிட்டி கிடைக்குதா, நமக்கு ஏன் ப்ரமோஷன்ஸ் குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த ஒரு ரேட் ரேஸ்லேயே போயிட்டு இருக்காங்க. அந்த மென்டல் இல்னஸ் வந்துடும். ஸோ அந்த மென்டல் இல்னஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குது, அதாவது உங்கள் பாடிக்கு வந்து மூமெண்ட் நல்லது, உங்கள் மைண்டுக்கு காமிங் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மைண்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் காமாக வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர். அது வந்து இப்போ இருக்கிற சோஷியல் ட்ரெண்ட்ஸில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனை கனெக்ட் பண்ணுறதுனால நான் சில விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இளம் தலைமுறை, குறிப்பாக இந்த ஆஃப்டர் நம்மளுடைய ஒரு 2000 அப்படிங்கிற ஒரு பீரியடுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ஆரம்பிச்சு 2010, 2016 டைமில் இது ரொம்ப பீக்லேயே இருக்குது. 2020 அஃப்கோர்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் படிச்சு முடிச்சு வரவங்க எல்லாருமே என்னங்கிறாங்கன்னா, எனக்குன்னு ஒரு அடையாளத்தோட ஒரு ஸ்டார்ட் அப்பை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான இளம் தலைமுறை ஃபேஸ் பண்ணக்கூடியது இந்த கமிட்மெண்ட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க எந்த ஒரு விஷயத்த நம்பி இல்ல பேசிக்கான சில ஐடியாஸோட ஸ்டார்ட் அப்குள்ள வரலாம்? இது வந்து இண்டிவிஜுவலை பொறுத்து மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டேலண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லாத பிளாட்ஃபார்ம்லாம் இப்போ இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ஈஸியாக ஸ்கேல் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு யாராவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வராங்க, நான் தனியாக பண்ணணும்னா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கவே கூடாது. ஓகே, எக்ஸிஸ்டிங்காக எதுவுமே வச்சுக்காதீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் ரோட் பிளாக்கை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த 50% மென்டல் ஃப்ரீடம் கொடுத்துரும். மீதி 50% வந்து பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். யார்கிட்ட போனாலும் ஒரு 10 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்காதீங்க. என்னோட கம்பெனி இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பேஷனேட்டாக ஒரு விஷயம் இருக்கும், அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் மற்றவங்களோட ஒப்பீனியன் எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 10 பேர் 10 ஒப்பீனியன் சொல்லும்போது 10 விதமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்குன்னு நீங்களே ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. யாரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நாங்கள் வந்து அவங்களோட டார்கெட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ரேட் ரேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ஓன் இண்டிவிஜுவல் ஐடியா அண்ட் ஐடென்டிட்டி, அவ்வளோதான். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நமக்குன்னு ஒரு இன்வெஸ்டர் வந்துட மாட்டாராடா, வந்துருவாரா, கவலைப்படாது அப்படிங்கிறது தான். ஓகேவா? பட் நம்ம ஒரு இன்வெஸ்டர் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்மளோட குவாலிட்டியாக நம்மளோட கம்பெனிக்கு பில்ட் பண்ணக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் என்னவா இருக்கும்? 2 விஷயங்க. ஒன்று வந்து உங்களோட கிரெடிபிலிட்டி. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட பிட்ச் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஃபண்டிங்க்கு போகிறீங்க, உங்களோட கிரெடிபிலிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பில்ட் பண்ணி ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு விஷயத்தில் இருக்கீங்களோ, உங்களோட ஐடியா எந்த அளவுக்கு கிரெடிபிளாக இருக்குது, இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
மூணாவது வந்து கண்டிப்பாக ரிசல்ட்ஸ். ஓகே, நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதோட ரிசல்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்ன ப்ராமிசிங் ஐடியாவை வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் எப்படி உங்களோட ஓன் வே ஆஃப் இதில் அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப மெக்கானிக்கலாக நீங்கள் நிறைய இடத்த பார்த்து கொண்டு வந்து ஒரு ஸ்லைட் போட்டு ஒரு பிட்ச் பண்ணுறதுங்கிறது வந்து மேபி எனக்கு பெருசாக அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. உங்களோட தாட் ப்ராசஸை நீங்கள் உங்களோட வே ஆஃப் இதில் ப்ரெசென்ட் பண்ணால் தான் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நீங்கள் இன்பிட்வீனில் நிறைய சேயிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எப்பவுமே நீங்கள் கேட்குற ஒன் மோட்டிவேஷனல் சாங். ஆமாம். ஓகே. எல்லாத்துக்கும் அந்த சாங் அப்படின்னு ஒன்று கிடையாது, மோட்டிவேஷனல் சாங்னு ஒன்று கிடையாது. பட் எனக்கு இளையராஜா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்கள் டவுன் டைமில் இருக்கும்போது இளையராஜா சாங். ஓகே, இளையராஜா வைப். ஓகே, தட் ஒன் புக் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறது எப்போவுமே நீங்கள் படித்ததில் கண்டிப்பாக நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது? அட்டாமிக் ஹேபிட்ஸ். அட்டாமிக் ஹேபிட்ஸ் தம்பி படிச்சுட்டு இருக்க ஒரு புக். ஓகே, ஒன் கோட்னா எதுலேருந்து வேணால் சொல்லலாமா? ஏன் நீங்கள் நிறைய சேயிங்ஸ் எல்லாம் வேற சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு மைண்டில் வச்சுக்கிற ஒன் கோட். இஃப் யூ லவ் வாட் யூ டூ யூ டோன்ட் ஹேவ் டு ஒர்க் எனி டே. ஓகே, தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நீங்கள் எதை காதலிக்கிறீங்களோ அப்படிங்கும்போது நீங்கள் தினமும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அதை நேசிச்சு பண்ண ஆரம்பிச்சிருங்க, அது வேலையாக தோணாது. ஓகே, ஒன் இன்ஸ்பிரேஷனலான ஒரு விஷயம். நிறைய இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டைகூன்ஸ் இல்லைன்னா பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நிறைய பேருடைய கதைகள் சுவாரஸ்யமாக இருக்கும், அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் கேட்ட கதைகளில் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா அது யாரும்? நான் கதைன்னு சொல்ல மாட்டேன், பட் இன்ஸ்பிரேஷனல் லைஃப் ஸ்டோரியா. ஜெயலலிதா வந்து என்னோட பெரிய மோட்டிவேஷன். செல்வி ஜெயலலிதா அவங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் உமனை பார்க்க முடியுமான்னு தெரில. ஓகே, ஸோ ரெசிலியன்ஸ், அவங்களோட அந்த பெர்சீவரன்ஸ், அவங்களோட அந்த ஹோப்ஸ், த வே ஷி கம்யூனிகேட்ஸ், நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்க்கு அவங்க தான் மோட்டிவேஷன் நினைக்கிறேன். தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ட்ரைஸ்காம் ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு விஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த நமக்குன்னு ஒரு கிளைண்ட் வராருப்பா அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் தான். எப்படி கிளைண்ட் அப்ரோச் பண்ணீங்க? எந்த சில விஷயங்கள் இன்னும் ஞாபகம் இருக்கா அவங்க என்ன அக்செப்ட் பண்ணதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு? எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 100-150 இமெயில் அனுப்பிச்சிருப்பேன் இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளே. ஸோ இதுதான் என் ப்ரொஃபைலு, நாங்கள் இது பண்ணுறோம், அது செய்கிறோம், அது இதுன்னு. 2017லேருந்து 18 அந்த பீரியட்குள்ளே நிறைய இமெயில்ஸ் அனுப்பிச்சிருப்போம். பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருப்போம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு. பட் எனக்கு திடீர்னு ஒரு நாள் இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 9:45 அப்படி இருக்கும், எனக்கு ஒரு இமெயில் வருது. அந்த இமெயில் என்னன்னா ஆர்எஃபியோ ஆர்எஃப்சியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் அப்படின்னு. இந்த சென்ஸ் இந்த எந்த ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, இந்த ட்ரைனிங்கோட ரேட்ஸ் என்ன, ரேட் கார்டு என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டில் அனுப்புங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய எக்ஸல் ஷீட்டு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2.5 hours ஆச்சு. ஒரு 12:30 midnight தான் அந்த நான் எக்ஸல் ஷீட்டை பண்ணி முடிக்கிறேன். அது வந்த இடம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுவிட்சர்லாண்ட் பிரான்ச்லேருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அதை நான் ஃபில் பண்ணி அமிச்சிட்டு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். சில என்னோட நண்பர்கிட்ட சில பேர்கிட்டலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டியில் இருக்க ட்ரெயினருக்கு எல்லாருக்கும் அந்த இமெயில் வரல. இன்ஃபேக்ட் யாருக்குமே வரல. எனக்கு உங்களுக்கு வந்து தான் இந்த மாதிரி இமெயில் எனக்கு வரல, உங்களுக்கு வந்து தான் எனக்கு வரல அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு மட்டும் எப்படி அமிச்சாங்க தெரியல. நம்ம போனால் சப்போஸ் நம்மளை கூப்பிட்டா நம்ம கேட்போம் அப்படின்னு அமிச்சிட்டேன். ஒரு மாதம் ஆச்சு, எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல. ஒரு 1.5 மாதம் ஆச்சு, ரெஸ்பான்ஸ் வரல. எந்த இமெயில் அட்ரஸ்க்கும் நம்ம கேட்கவும் முடியாது. ஏன்னா வந்த இமெயில் அட்ரஸ்க்கு நம்ம எக்ஸலில் ரிப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு இமெயில் போட்டு கேட்டால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாதுன்னு நான் விட்டேன். திடீர்னு ஒரு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7-7:30 இருக்கும், ஒரு இமெயில் வருது, ஆட்டோமேட்டட் இமெயில் மாதிரி. உங்களோட ப்ரொபோசல் வந்து வி ஷார்ட் லிஸ்டட், வி வாண்டட் டு இன்டர்வியூ யூ அப்படின்னு. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி நிறைய வெண்டார்ஸு சுவிட்சர்லாந்து, யூஎஸ், அப்புறம் ஜெர்மனிலாம் பேசியிருக்கோம், நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு 1 வீக் கழித்து ஒரு இமெயில் வருது, உங்களோட கான்ட்ராக்டை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்து வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எடுக்கணும் ஓகே அப்படின்னு. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். ஓகே, அது இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டு அப்படி ஒரு அசைன்மெண்ட். அதான் நான் இன்பிட்வீன் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நீங்கள் கூட எப்படி நமக்கு மட்டும் வந்துச்சு மற்றவங்களுக்குலாம் வந்துருச்சான்னு விசாரிக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சுல, அது எதனால? தென் வாட் யூ ஃபைண்ட் லைக் திஸ் இஸ் த குவாலிட்டி ட்ரைஸ்கம் கிட்ட இருந்துச்சு, அதனால தான் நம்ம குவாலிஃபைட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு? ஒரே ஒரு விஷயம் நான் என்ன நினச்சேன்னா, நான் அந்த ப்ரப்போசலுக்கு முன்னாடியே நிறைய பிளாக்ஸ் எழுதுறது, ஆர்டிகல்ஸ் எழுதுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு ஆர்டிக்கல்லையோ ஒரு பிளாக்லேயோ கூட
ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. அதுல அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ ஃபைனலி என்னை கூப்பிட்டவங்க வந்து நான் அங்கே போனோன்னு சொன்ன விஷயம் வந்து உங்களோட ரைட்டிங்ஸ், உங்களோட ஆர்டிகல்ஸ், உங்களோட எல்லாமே வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருந்தது. வி ஃபெல்ட் தட், அதனால தான் உங்களை இன்வைட் பண்ணோன்னு சொன்னாங்க. ஸோ மேபி தட்ஸ் அ ரீசன். இப்போ ட்ரைஸ்கம் இவ்வளோ தூரத்துக்கு 8 வருஷத்தில் வளர்ந்துருக்கு. நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது திருப்பு முனைகளாக நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த டேர்ன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தான் ஒரு மூவி வந்து ஒரு பிளாட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும். அப்படி இந்த ட்ரைஸ்கமோட அந்த இந்த ஒரு ஜேர்னியில் நடந்த அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸான விஷயங்கள் என்னென்ன இருந்துச்சு? அப்ஸ் டவுன்ஸ், யூ ஆர் ஃபேஸிங் ஃபினான்ஷியல் விஷயங்கள், திடீர்னு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, அந்த மாதிரி நான் கேட்குறேன். ஆமான்னு தான் சொல்லலாம். ஓகே. எங்கே போனாலும் வந்து நீ புது ட்ரெயினர், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியாது, இல்லை சில பேர் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, திருப்பி கூப்பிட மாட்டாங்க. ஸோ யாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. See, when nobody opens the door, build your own doorனு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளோட டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணல, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்கல. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நாங்களே வந்து எங்களோட பிராண்டை என்ன நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் ஒரு பெரிய டர்ன் நான் நினைக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் யாருமே ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ட்ரைஸ்கம்க்குன்னு. ஓகே. இப்போது நீங்கள் ட்ரைஸ்கம் ஓரியன்டாக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஜேர்னியில் என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பாக இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த கண்டென்ட் ஆகட்டும், நாங்கள் கொடுத்த ட்ரைனிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே 2 விஷயம். ஒன்று வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பேஷனேட்டாக ஒரு கிளாஸ் கூட நாங்கள் வந்து yet another கிளாஸ் அப்படின்னு நினைக்காம ஒரு கிளாஸுக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸ் மாதிரி ஒர்க் பண்ணது தான் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன். நம்பர் 2, நான் சொன்ன மாதிரி கான்டென்ட் எல்லாமே நாங்கள் வந்து ஒருத்தருக்கு போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 சோர்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம சொல்கிறது கரெக்டு தானா, நம்ம வந்து ஒரு வேர்டு கூட மிஸ்பிளேஸ் பண்ணி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ தட் இஸ் இட். சார், ஹவ் யூ பேலன்சிங் லைஃப்? ஏன்னா அந்த பிஸ்னஸ்ங்கிற ஒரு என்வரான்மெண்ட்குள்ளே வந்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய சவாலான விஷயங்களை பார்க்குறதுக்கே அந்த நேரம் போதாது. அப்படி இருக்கும்போது இந்த ஓன் ஃபேமிலி, நம்மளை நம்பி வரக்கூடிய நம்மளுடைய பார்ட்னர், நம்மளுடைய பேரண்ட்ஸ், நமக்கான சில்ட்ரன்ஸ்னு இந்த லைஃப் பேலன்சிங் எப்படி பேலன்ஸ்? நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜாப் மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. பிகாஸ் யூ லவ் திஸ். பிகாஸ் ஐ லவ் திஸ். அதனால் எனக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணணும், அதை தனியாக ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரொஃபஷனில். நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் ஒரு வேலை மாதிரி அதை ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வேற நீங்கள் தேர் இஸ் நத்திங் லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இது ஒன்றும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து ஓகே நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம், இப்போ நம்ம போய் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணோம், நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம், நம்ம போய் ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஒர்க்கும், அதே சமயத்தில் அந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இன்டெகிரேட் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன செக்லிஸ்ட் இருக்கும், ப்ரொஃபஷனலாகவும் சின்ன செக்லிஸ்ட் இருக்கும். ஒரு விஷயம்னா ஏன்னா நம்மள நம்பி கம்பெனிஸில் சில ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செக்லிஸ்ட்டை நம்ம ஃபில் பண்ணணும்னு இருக்கும். பர்சனலாகவும் சில செக்லிஸ்ட் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் டிக் பண்ண செக்லிஸ்ட் 2 பக்கமும் என்னன்னு சொல்ல முடியுமா? ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல். ப்ரொஃபஷனல் வந்து கண்டிப்பாக லாயலாக இருக்கணும், நம்ம கலீக்ஸ்க்கு ஜென்யூனாக இருக்கணும், நம்ம கலீக்ஸோட க்ரோத்தையும் நம்ம பார்க்கணும். ஜஸ்ட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கன்னா அவங்களோட க்ரோத் செக்லிஸ்ட் ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம அடுத்தவங்களோட டைமை மதிக்கணும், நம்ம டைமில் முடிஞ்ச வரைக்கும் பங்க்சுவலாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ புட் இட் இன் த ப்ரொஃபஷனல் வேர்ல்டு. பர்சனல் வேர்ல்டில் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலி டைம்னு ஒன்று இருக்கணும், அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய வெக்கேஷன்ஸ் எடுக்கணும், அது நிறைய பேர் பண்ணுறது இல்லை. ஸோ ஃபேமிலியோட அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது ஒரு வெக்கேஷன் எடுக்கணுன்றது என்னோட கான்செப்ட். ஓகே. மந்த்லி ஒன்ஸ் அடிக்கடி நான் வெக்கேஷன் போகிறது உண்டு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். சார் தட்ஸ் அதே அகெயின் லைக் வேர் இட் ஸ்டார்ட்ஸ் வேர் இட் சென்ஸ் அந்த மாதிரி லைக் வேர் இட் ஸ்டார்ட்ஸுங்கும் போது லைக் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கிராஜுவேட், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஒரு 10 years ஆஃப் ஒரு ப்ரொஃபஷனல் 9 to 6 ஜாப்ல இருந்துட்டு ட்ரைஸ்கம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அது ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா கான்செப்டோட, ஸ்பெஷலி நிறுவனங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நிறைய புது ஐடியாக்களை கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்கீங்க. தொடர்ந்து இந்த பயணம் வெற்றி பயணமாக தொடரணும் அப்படின்னு நம்மளுடைய நக்கிரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச்.